ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீன்சர்ஸ். இன்றைக்கி சிம்பிளான கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் கோதுமை சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா நம்ம வறுத்துக்க எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சும் செய்யலாம், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா முதல்ல வறுத்துக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அது வறுக்கும் போதே தெரியும், நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கோதுமை மாவு வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக வந்துடும். அதுதான் இதோட பதம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நான் இப்போ தேங்காயை ரெடி பண்ணிடுறேன். தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து புட்டில் சேர்த்து அவிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆறின மாவை தண்ணி தெளித்து ரெடி பண்ணிப்போம். நல்லா ஆறிடுச்சுன்னா நமக்கு மாவு பிசையில கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு மேக்ஸிமம் கம்மியாகவே போடும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ரெடி பண்ணிப்போம். புட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் ரெடி பண்ணணும். நம்ம வழக்கமாக அரிசி மாவு புட்டு செய்வோம். அதை விட இது கோதுமை மாவு புட்டு வந்து இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் ஹெல்த் வைஸும் நல்லது. நம்ம இதை வந்து ஜஸ்ட் ரெடி பண்ணுற டைம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். நம்ம அதை வறுத்து ரெடி பண்ணால், நம்ம வறுத்து மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட இது மாதிரி லைட்டாக வார்ம் வாட்டர் விட்டு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி புட்டை வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன், ஏன்னா மாவு வந்து இப்போ தானே வறுத்தோம் இல்லையா. ஸோ பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் விட்டாலே மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி செய்கிறது ரொம்ப ஈஸியான வே. மற்றபடி நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டே இருந்தால் கூட இந்தளவு சாஃப்டாக வராது. நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா நல்லா அழகாக புதுசு புதுசுன்னு வந்துடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் அவிக்கிறதுக்கு குழாலாம் எடுக்கலைங்க, எனக்கு என்கிட்ட அதுவும் இல்லை. நான் எங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் வச்சு தான் நான் ரெடி பண்ணுறேன். இது போல் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நம்ம அதுக்கு மேலே இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியது தான். எண்ணெய்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா வெறும் டம்ளர்லேயே தேங்காய் போட்டோன்னா அது ஒட்டாமல் வரும். தேங்காய் போட்டு நம்ம இது போல் மாவு போட்டு அவிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க, இது நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் அல்பப்படுவோம், ஆனால் உண்மையிலே ரொம்ப ஈஸி இது. ப்ளஸ் டேஸ்ட்டு, ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம டெய்லி எண்ணெயில் போட்டதே சாப்பிடாம டின்னருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி செய்யலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடும். 5 இல்லை 10 நிமிஷம் மேக்ஸிமம். நம்ம இட்லி அவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு அந்த மாவு எடுத்து நம்ம உருட்டி பார்த்தோம்னா அது நல்லா உருண்டு வரும். மாவு களி மாதிரி இல்லாமல் பந்து மாதிரி ரிட்டன் வரும். அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை, ஆக்சுவலாக நான் எடுத்தது. நம்ம அழுத்தி பார்த்தோன்னா களி மாதிரி இல்லாமல் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுதான் இதோட பதம். எடுத்துடலாம், வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது வீடியோவில் கவர் ஆகாததுனால தெரியல. அவ்வளோதான், சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு, ஹெல்த்தியான புட்டு. இதை நம்ம
சர்க்கரை வாழைப்பழம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்க தாளிச்சு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.